ஹலோ வாய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, லியோ சாங்கில் எப்படி நம்மளோட ரிலிக்ஸ் வச்சு நம்மளோட ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எந்த மாதிரினா, இந்த மாதிரியான லியோ சாங்கில் வந்து நம்மளோட சாங் எப்படி இந்த மாதிரி நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ண வருது அப்படிங்கிற பற்றி தான் முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த பேஜுக்கு வந்த அப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதில் டவுன்லோடுன்னு இருக்கும். அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை அலைட் மோஷன் ஆப்புக்கு அந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுறது கேட்கும். சரிங்களா? அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் அந்த அலைட் மோஷன் ஆப்பில் டைரெக்டாக உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு தட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண அப்புறம் கீழே ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, கனெக்டட் டு டைம் லைன் அப்படின்னுங்கிறத அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து மூணாவது என்னோடய ஃபோட்டோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேறு எந்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அதை வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணதை அதில் வந்து கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் 2 கை வச்சு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த வீடியோவோட ஃப்ரேம் சைஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி இருக்கோ அந்த லைனுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சதுக்கப்புறம் இதில் சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அதில் வீடியோ சிம்பிள் ஒன்று இருக்கும். அதில் வந்து அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட வீடியோ ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. சரிங்களா? சாங் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரிலீக்ஸ் வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் நான் செட் பண்ணி வச்சுருந்தது. நீங்கள் இப்போ உங்களோட ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ சைஸ் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அதுக்கேற்றாப்புல நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத மேலே
கியர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றப்பல 9:16 ரேஷியோவில் வேணுமா அப்படின்னா 16:9 ரேஷியோவில் வேணுமா அப்படிங்கிறத கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.